ராமராமா வெள்ளிக்கிழமை 31ஆம் தேதி பராபவ வருஷம் ஆடி மாதம் 15ஆம் தேதி த்விதீய திதி ராத்திரி 10:28 வரை. பின்பு திருத்தீய திதி அவிட்ட நட்சத்திரம் ராத்திரி 8:07 வரை. பின்பு சதய நட்சத்திரம். சௌமிய யோகா தைத்தில கரணம். இன்னைக்கு காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராளான ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி. ராகு காலம் கார்த்தால 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3லிருந்து 4:30 வரை. இன்றைய தினம் காஞ்சி காமகோட்டி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஜெயந்தி. அந்த மகானை பற்றிய சிறப்புகளை கூறுங்கள். பொதுவாக ஒவ்வொரு மகானுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கும். மகாபரிவா அப்படின்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் தர்மத்தை பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேத பிரச்சாரம் தான் ஒரே வழி அப்படிங்கிறத ஸ்தாபனம் பண்ணி நிறைய வேத பிரச்சாரம் பண்ணினா மகாபரிவா அப்படின்னு சொல்லக்கூடியதான சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவளுடைய சிஷ்யாளாக சாட்சாத் அவ கையிலிருந்து சந்நியாச தீட்சை வாங்கின்றதான பெரிய மகான் ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஜெகத்குரு காஞ்சி பீடாதீஸ்வராளாக இருந்ததான ஜெகத்குரு இன்றைய தினம் அதிஷ்டானத்தில் இருந்துன்னு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவளுடைய ஒரு விசேஷாம்சம் எப்படி அப்படின்னா மகாபரிவாளே தன்னுடைய வாக்கால சொல்லியிருக்கா, நான் ஞானசக்தி, என்னுடைய கிரியாசக்தி புதுப்பிரிவா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு. மகாபரிவா இதெல்லாம் நினச்சாலோ அதை எல்லாத்தையும் நடத்துறதுக்கான ஒரு கருவியாக இருந்தவா தான் புதுப்பிரிவான்னு சொல்லக்கூடிய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அவ பண்ணதான தர்ம காரியங்கள் சொல்லால் விவரிக்க முடியாது. ரொம்ப பெரிய மகோபகாரம் பண்ணியிருக்கா நமது சனாதன தர்மத்துக்கு. அவளுடைய தபஸால பெரிய யாராலும் பண்ண முடியாததான காரியங்கள். இன்றைய தினம் அயோத்தியில் சாகேதபுரியில் ராம ஜென்மபூமியில் நாம் சாகேதராமனை அங்கே போய் பாலராமனை தரிசனம் பண்ணுறோம். அங்கே பெரிய கோவில் வந்து அங்கே ராமனுக்கு கும்பாபிஷேகம் நடந்து எல்லாரும் வைபவமாக அங்கே போய் ராமனை தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னா அது ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய பெரிய முயற்சி, அவருடைய தபஸு, அவர் பண்ணதான முயற்சியினுடைய பலனை இன்னைக்கு நாம் எல்லாரும் அனுபவிக்கிறோம். அதே மாதிரி லோகோபகாரம் பல இடங்களில் பல ஸ்தாபனங்களை நிறுவி, பல பாடசாலைகளை ஏற்படுத்தி, பல வித்யாசாலைகள் காலேஜெல்லாம் ஏற்படுத்தி, வைத்தியசாலைகள்லாம் ஏற்படுத்தி, பாமரர்களுக்கும் உதவும் விதமாக பல காரியங்கள் பண்ணி புதுப்பிரிவா எதை தொட்டாலும் அது பொன்னாக மாறும். அவர் கையால் ஒரு குங்குமம் வாங்கிட்டா அவன் வந்து பெரிய பாக்கியசாலியாக ஆகிடுவான். ரொம்ப உயர்ந்த நிலைக்கு வந்துடுவான், கோடீஸ்வரனாக ஆகிடுவான், உயர்ந்த ஸ்தானத்தை அடைஞ்சிடுவான், பெரிய போஸ்ட்டு கிடச்சிடும், நல்ல படிப்பில் அவனுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அப்படி அவருடைய ஒரு கைராசி. அம்பாளை மகா திரிபுர சுந்தரியை பூஜை பண்ணதான மகான், சந்திரமௌலீஸ்வரரை பூஜை பண்ணதான பெரிய மகானவர். நமது சங்கரா தொலைக்காட்சிக்கு அவருடைய அனுகிரகம் ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்துருக்கு. அப்பேற்பட்டதான பெரிய மகானான ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி தினமான இன்றைய தினம் புதுப்பிரிவால் எல்லாரும் ஸ்மரிக்கணும், அவளுக்கு பூஜை பண்ணணும், அவள் காமிச்சதான தர்ம மார்க்கத்தில் நாம் எல்லாரும் நடக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ராமராம்.